வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை, இந்த வசனங்களை நம்ம சில வாரமாக தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதை தியானிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் சொல்லிட்டு சொல்றாரு. 5ஆம் வசனம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த 4வது வசனத்தில் ஒரு பாயிண்ட்டை நான் எடுக்கிறேன். என்ன பாயிண்ட்னா, யாருடைய பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடாமல், யாருடைய பேரை கத்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாருன்னு ஆண்டவர் சொல்றார், என்னோடு கூட நடப்பார்கள். அந்த வார்த்தையை ஆவியானவர் இன்றைக்கு முக்கியப்படுத்துகிறார். உலகத்தோடல்ல, உன் நண்பனோடல்ல, உன்னை உண்டாக்கினவரோடு ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட என்ன செய்வாங்க? நடப்பார்கள். பிரதர் சிஸ்டர், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அவரோடு நீங்க நடக்கிறீங்களா? அவரோடு நீங்க சம்பாஷிக்கிறீங்களா? அவரோடு பேசிக்கிட்டு அவரோடு கூடவே வாழுகிற நடக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு முறை ஒரு பிள்ளையும் ஒரு அப்பாவும் ஒவ்வொரு நாள் காலை நேரத்தில் சோதர வாக்கிங் போவாங்க. அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு ஒவ்வொரு நாள் காலை வேளையில் எழுந்து போவாங்க, நடந்து போவாங்க. போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. இது ரொம்ப நாளாக நடக்குது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் சோதரம் பிள்ளை அப்பா கூட சோதரிக்கிறோம் நடந்து போகலை. அவர் அப்பா பிள்ளையை எழுப்புவார், என்னம்மா காலையில் என் கூட நடக்கிறேன்னு நீ வருவியே? இல்லைப்பா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு ஒரு மாதம் அப்படியே சோதரம் அப்பா கூட அந்த பிள்ளை நடந்து போகலை. ஒரு நாள் அப்பாவுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அப்பாவுக்கு பிறந்த நாள் வந்த உடனே அந்த அப்பாவோடு கூட நடந்து போகிற அந்த மகன் சோதரம் அப்பாவுக்கு ஒரு சொட்டர், குளிர்காலங்களில் அவருக்கு உபயோகமாக இருக்கிற ஒரு சொட்டரை அவங்க ப்ரைஸாக ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறாங்க. அப்பா, நான் ஒரு மாதமும் உங்கள் கூட நான் நடக்காமல் இருந்ததுக்கு காரணம் உங்களுக்காக ஒரு சொட்டர் நான் தைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆகவே இந்த சொட்டர் தைக்கிறதுனால உங்கள் கூட வர்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் உங்கள் கூட வராமல் இருந்தது நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலே உங்களுக்கு ஒரு சொட்டரை தைக்கணுன்றதுக்காகத்தான் நான் உங்கள் கூட வர முடியாமல் போச்சு. அதில் தைச்ச சொட்டர் தான்பா இதுன்னு சொல்லி அந்த பிள்ளை போய் அப்பா கிட்ட கொடுக்குறான். அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? மகளே, நீ எனக்கு சொட்டர் தைச்சு கொடுத்துருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் என் சந்தோஷம் இல்லைப்பா. நீ என் கூட நடந்து வர பத்தியா, என்கிட்ட பேசிக்கிட்டே என் கூட நீ நடந்து வர பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப விருப்பம். நீ கொடுக்குற இந்த பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. நான் ஒரு மாதமும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன் என் மகள் என் கூட வரல? என் கூட தானே அவள் வந்துக்கிட்டு இருந்தா, என் கூட நடந்து மனம் விட்டு பேசிக்கிட்டு போனமே, ஆனால் ஏன் வரலன்னு எனக்கு எவ்வளோ துக்கம். ஆனால் எனக்கு நீ தைத்து கொடுத்த பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த சொட்டர் நான் அணிகிற சந்தோஷத்தை விட நீ என் கூட ஒவ்வொரு நாளும் நடந்து வர்றதை தான், என் கூட பழகிறது, என் கூட நீ வர்றதை தான் நான் அதிகமாக விரும்புகிறேன்னு அப்பா சொன்னாராம். அதே தான் பரலோக தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவரோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கணும், அவரோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வரணும் என்கிறத தான் அவர் ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், உங்கள் பலியை விட உங்கள் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை விட உங்கள் செவி கொடுத்தலே அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு போதுமான அளவுக்கு அவருடைய சமூகத்தில் தனித்து உட்கார்ந்து ஜெபிக்கல, அவரோடு தனித்து உட்கார்ந்து நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாம நீங்க செய்கிற வேறு எதுவும் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை. அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு அன்றைக்கு நடந்தவர். சோத்தரிக்கணும். லூக்கா 24:15 இப்படி சொல்லுகிறது, இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். 17 கிலோமீட்டர் நடந்திருக்கிறாங்க. பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. எம்மா ஊருக்கும் சோத்தரிக்கிறோம் எருசலேமுக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் அத்தனை மைல் தூரம் அந்த எம்மாவூர் சீஷரோடு சேர்ந்து அவர்களோடு சம்பாஷித்து கொண்டே நடந்து போனார். ஆண்டவர் போகும்போதே சும்மா போகல. ஏன் உங்க முகம் துக்கமா இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்புறம் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுறாரு. கடைசியில் அந்த 2 சீஷர் சொல்றாங்க, அவர் நம்மோடு கூட பேசி நடந்து வரும்பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்தது. எவ்வளோ பெரிய அனுபவம்! தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிற ஒரு அனுபவம். அப்போஸ்தலர் 10:38 இப்படி சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணினார். நன்மை செய்கிறவராய் சுற்றி என்ன செய்தார்? நடக்கிறார். இங்கும் அங்குமா நடக்கிறார். அந்த தேவனோடு சீஷர்கள் அன்றைக்கு நடந்தார்கள். 3 வருஷம் இயேசுவோடே நடந்தார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஏசாயா 2:5 என்ன சொல்லுது பாருங்கள். யாக்கோப்பின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம். உலக வெளிச்சம் அல்ல, உலகத்தின் காரியங்களில் அல்ல, கர்த்தரின் வெளிச்சத்திலே நாம் நடப்போம் வாருங்கள். தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிற ஒரு அனுபவம். அன்றைக்கு சோதரிக்கிறோம். எருசலேம் விசுவாசிகளை, அதாவது இஸ்ரவேலரை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? லேவியர் ஆகமம் 26:12, நான் உங்கள் நடுவிலே உலாவி, அப்படின்னா நான் உங்களுக்குள்ள நடந்து, சோத்திரம், உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பேன். அப்போ அவர் நமக்கு தேவனாக, நான் அவருக்கு ஜனமா இருக்கணும்னா நான் அவரோடு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மள்கிட்ட உலாவணும், நாம் அவர்கிட்ட உலாவணும். அவர்கிட்ட நம்ம பேசணும், அவர் நம்மள்கிட்ட பேசணும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம். முடிவு, உலகத்தின் முடிவு காலத்திலே சியோனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 35:9, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். அதை கொஞ்சம் பாருங்க. மீட்கப்பட்டவர்கள் நடப்பார்கள். ஏசாயா 35:8, அது பரிசுத்த வழி என்னப்படும், தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. தீட்டுள்ளவன் அந்த இயேசுநாரோடு நடக்க மாட்டான். அந்த வழியிலே பேதையா இருப்பான், ஆனால் பரிசுத்தமா இருப்பான். அந்த வழி பரிசுத்த வழி. தேவனோடு நடக்கிற வழி என்ன வழிங்க? பரிசுத்த வழி. அதில் நீங்க நடக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் நீங்க திசை கெட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 35:10 சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு வருவார்கள். அவங்க தான் மீட்கப்பட்டவர்கள். ஓசியா 14:9 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வழி செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். சோத்தரிக்கிறோம். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். 1 யோவான் 1:7 சொல்லுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வோம் பாருங்க, இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் யாரோடு ஐக்கியப்பட்டிருப்போம்? ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். ஆபிரகாமை குறித்து இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7:3 பாருங்க. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. நீங்க பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 12 பார்த்தீங்கன்னா போ அப்படின்னு இருக்கும். ஆதியாகமம் 12 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் போன்னு வரல, என்னன்னு வருதுங்க? வா. வானா என்ன? ஆபிரகாமும் தேவனும் இணைந்து நடந்து போகிறது. போன்னா சீக்கிரமா போங்கன்னா, நான் ஒருத்தரை ஒரு இடத்துல நின்றுட்டு ஒருத்தரை போன்றேன்,
ஆனால் வான்னா என்ன அர்த்தம்? நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதான்? வா அப்படின்னா ஆபிரகாம் தேவனோடு நடந்தான் என்கிற காரியம் அதில் விளங்குது. மத்தேயு 14:25 பாருங்கள். இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். என்னோடு கூட நடப்பார்கள் என்கிறதுக்கு நான் இவ்வளவு உங்களுக்கு முகவுரையாக சில வசனங்களை உங்கள் தியானத்துக்காக நான் சொல்கிறேன். கவனிக்கணும். நீங்கள் சோத்திர சின்ன பிள்ளைகள் அங்கே சத்தம் போடக்கூடாது, பெற்றோர்கள் அதை கவனிக்கணும். கர்த்தருடைய வசனத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சோத்திரம். இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் என்ன செய்தார்? வந்தார். மத்தேயு 14:28 பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர என்ன கட்டளையிடும் என்றான். மத்தேயு 14:29 அதற்கு அவர் வா, ஆபிரகாமை பார்த்து சொன்னார் பாருங்க, வான்னு. அதே போல இங்க பேதுரு பார்த்து சொல்ல வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு சர்தை சபையில சொல்றாரு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் என்னோடு கூட நடப்பார்கள். அவங்க பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, தேவனோடு நடக்கிறது. ஆதியாகமம் 5:24 பாருங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில், தமிழ் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, ஏனோக்கு தேவனோடு என்ன செய்து கொண்டிருக்கையில். ஆனால் இங்கிலீஷ் பைபிள் அந்த ஏனோக் வாக்டு வித் காட், சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்கிற வார்த்தை ஆங்கில வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு நடந்தான். வாக் வித் காட். கொஞ்சம் கவனிங்க, ஆங்கிலம் புரிந்தவர்கள் அதை பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. வாக் வித் காட், சஞ்சரிப்புன்னா என்ன அர்த்தம்? தேவனோடு நடப்பது. அல்ல, கொஞ்சம் கவனிங்க. நீங்க பைபிளில் எங்கெல்லாம் தேவனோடு சஞ்சரித்தார்கள் வார்த்தை வருதோ அது ஆங்கிலத்தில் அவர்கள் தேவனோடு நடந்தார்கள். இதோ உதாரணத்துக்கு இன்னொன்று, ஆதியாகமம் 6:9 பாருங்கள். நோவா, சோத்திரிக்கிறோம், தேவனோடு என்ன செய்தான்? அங்க பாருங்க, நோவா வாக் வித் காட், ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், நோவா தேவனோடு என்ன செய்தான்? நடந்தான். லேவியை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது பாருங்கள். மல்கியா 2:6 சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கிறது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் என்ன செய்யப்படல, காணப்படல. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து, இங்கிலீஷ் பைபிளை பார்த்தீங்கன்னா அவன் தேவனோடு நடந்தான் என்ற வார்த்தை அங்க மறுபடியும் வரும். லேவியை குறித்து இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்து நின்று என்ன செய்வான்? திருப்புவான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3:4 சொல்றாரு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட என்ன செய்வாங்க? நடப்பார்கள். தேவனோடு சஞ்சரித்து நடப்பது எத்தனை பெரிய பாக்கியம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 68:24 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். தாவீது சொல்றார், தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள். இந்த வார்த்தை பாருங்க, தேவனே உம்முடைய நடைகளை என்ன செய்தார்கள்? கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடைகளை கண்டார்கள். ஆலயம் என்பது என்ன தெரியுமா சார்? ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிறார். நல்ல கையை தட்டி, இப்பொழுது நாம் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அவர் நடந்து வருகிறார். அவர் ராஜாவும் தேவனுமாய் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடைகளையே கண்டார். அவர் நடந்து வரும்போது சும்மா நடக்க மாட்டார், அவரோடு கூட 1000-10,000 தூதர்களும் நடந்து வருகிறார்கள். அவர் நடந்து வரும்போது ஒரு இன்ப வாசனை வீசும். அவர் நடந்து வரும்பொழுது ஒரு தேவ பிரசன்னம் உண்டாகும். அவர் நடந்து வரும் இடத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். அவர் நடந்து வரும்பொழுது ஒரு மகிமை உண்டாகும். இதோ இந்த ஆராதனையில் அவரை பாடி ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன் பக்கமாய் அவர் நடந்து வருகிறார். உன் அருகே அவர் நடந்து வருகிறார், கடந்து வருகிறார். உன்னை பார்க்க, உன்னோடு உறவாட, உன்னோடு சஞ்சரிக்க உன்னிடமாய் நடந்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாருங்க, வாக் வித் காட். அன்றைக்கு ஏனோக்கு தேவனோடு நடந்தான், நோவா தேவனோடு நடந்தான். லேவியை குறித்து சொல்கிறது சமாதானமும் யதார்த்தமுமாய் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் நடந்தா எப்படி இருக்கும்? நான் சில வேளை கற்பனை பண்ணி பார்ப்பேன். சிலருடைய நடையெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணுவோம். அது மாதிரி எப்படி நடக்கிறான் பார், தோத்திரம். விட்டு பின்னாடி கமாண்ட் அடிப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனாக நடப்போம். அல்லேலூயா. இப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய நடை எப்படி இருக்கும்? ஒரு நாள் பரலோகத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆசை, ஆண்டவர் நடக்கும்போது அந்த நடை எவ்வளோ அழகாக இருக்கும், அவர் எப்படி நடப்பார். வேதம் சொல்லுது, அவர் நடந்து வருகிறதை கண்டார்களாம். எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஒரு வாஞ்சையாக இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். எத்தனை பேருக்கு அதை வாஞ்சிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உங்கள் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். சத்தத்தை உயர்த்தி, உங்கள் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். பொங்க வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். அவன் கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். இந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். லேலுயா. இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். லேலுயா. இந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். க்ளோரி. ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். ஓ, உந்தன் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் அந்த நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்த உள்ளம். அல்லேலூயா. க்ளோரி. ஏதேன் தோட்ட உறவு இன்று தொடர வேண்டும். ஆமென். உறவு இன்று தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இந்த நாவி எந்த உள்ள தங்க. அல்லேலூயா. இந்த நாமம் இயேசுவே. இந்த நாவி எந்த உள்ள தங்க வேண்டும். தேவனோடு நடப்பது எப்படி? யார் தேவனோடு நடக்க முடியும்? ஆண்டவர் சர்தே சபையை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். சர்தையில் சில பேர், ஒரு குறிப்பிட்ட பேரை ஆண்டவர் சொல்லி சொல்றாரு, அவங்க என்னோடு கூட நடப்பார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை இந்த வாரம் முழுதும் நீங்க தியானிக்கும்படி நான் கேட்கிறேன். ஆண்டவரோடு நடக்கணும். ஆண்டவரோடு சஞ்சரிப்பது தான் அவரோடு நடப்பது. அவரோடு பேசுவது தான் அவரோடு நடப்பது. அவரோடு உரையாடுவது தான் அவரோடு நடப்பது. ஹல்லேலூயா. அவரோடு பேசுவது தான் அவரோடு நடப்பது. அதுதான் பைபிள் நடப்பதுன்னு போட்டிருக்கு. வாக் வித் காட். அவங்க தான் ஜெயங்கொள்றவங்க. அவங்களுடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் பெர்மனண்டா எழுதப்பட்டிருக்கும். வாலிப தம்பி, நீ இயேசுவோடு நடக்கிறாயா?
வாலிப தங்கச்சின்னு இயேசுவோடு நடக்கிற அனுபவம் உள்ளவங்க தானா? யாரோ அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்கன்னு அந்த அந்த காரியத்தினால நீங்க சபைக்கு வரீங்க. உண்மையிலே ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் உண்டா? ஒரு தேவனுடைய பிள்ளை வேதத்தை வாசிக்கும் போது வேதத்துல ஆண்டவர் பேசுறாருன்னா அவங்க தேவனோடு நடக்கிறவர்கள்னு அனுபவம். ஹல்லேலூயா. யார் தேவனோடு நடக்க முடியும்? முதல் குறிப்பு, பாவங்களை அகற்றினவர்கள். அவங்க தான் தேவனோடு நடக்க முடியும். பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டு இயேசுவோடு நடக்க முடியாது. பைபிள் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் என்ன செய்துவிட்டு தள்ளிவிட்டு விசுவாசை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையா என்ன செய்ய கடவோம். அப்ப இயேசுவோடு ஓடணும், இயேசுவோடு நடக்கணும்னா நம்ம நெருங்கி வருகிற பாவத்தை என்ன செய்யணும்? தள்ளி விடணும். அகற்றாதவங்க தேவனோடு நடக்க முடியாது. நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவங்களை நாம தான் தள்ளணும். இயேசுவின் நாமத்தில் நான் தேவனோடு நடக்கிறவன். பாவம் நம்மள நெருங்கி தான் நம்ம தேவனோடு நடக்க முடியாது. இயேசுவோடு நடக்கணும், பாவத்தை தள்ளிடணும். பாவத்தை இயேசு தள்ள மாட்டார். உனக்கே தெரிந்தவர் பாவம் உனக்கு முன்னாடி வருதுன்னா அதை நீயாய் தள்ளிவிட்டு கர்த்தரோடு நடக்கிற ஒரு அனுபவம். வெளிப்படுத்தல் 3:4 என்ன சொல்லுது பாருங்கள். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர், இதைதான் நம்ம போன வாரம் கூட பார்த்தோம். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பாங்க. பாருங்க, பரிசுத்தம், பாவத்தை அகற்றினவர்கள், வெண்வஸ்திரம் தரித்தவர்கள், தங்களை அசுசிப்படுத்தாதவர்கள். இவங்களாம் பாவத்தை அகற்றின ஒரு குரூப்பு. பாவம் எங்களுக்கு வேண்டாம், இந்த சினிமா வேண்டாம், உலகம் எங்களுக்கு வேண்டாம், உலகத்தின் ஆசாபாசம் எங்களுக்கு வேண்டான்னு தள்ளினாங்களே, அவங்க தான் என்னோடு கூட என்ன செய்வாங்க? நடப்பாங்க. யாக்கோப்பு 1:27 சொல்லுது, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாக இருக்கிறது. உலகம் உன்னை கரைப்படுத்த பார்க்கும், டர்ட்டியாக்க பார்க்கும், அழுக்காக்க பார்க்கும். அதிலிருந்து அகன்று வெளியே வரணும். யூதா 1:23 சொல்லுது, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். நீங்க தான் தள்ளணும். அது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி வெறுத்து தள்ளணும். லேவியராகமம் 13:52 ஒரு குஷ்டரோகியினுடைய வஸ்திரத்தை குறித்து சொல்லும்போது, அந்த தோஷம் இருக்கிற, நல்ல கவனிங்க, அந்த தோஷம் இருக்கிற ஆட்டு மயிரினாலும் பஞ்சு நூலினாலும் செய்த வஸ்திரம், அந்த வஸ்திரத்தில் தோஷம் இருக்கிறது. நான் போன வாரமே சொன்னேன், வஸ்திரம் என்பது நம்முடைய ஜீவியத்தை காட்டுகிறது. அந்த தோஷம் இருக்கிற வஸ்திரத்தை என்ன செய்யணுமா? சுட்டெரிக்கணும். அதை சுட்டெரித்து வெளியே எரிந்து போடணும். சகரியா 3:4 என்ன சொல்லுது பாருங்க, உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்த ஒரு ஆசாரியனை குறித்து சொல்லப்படுது, உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அந்த பாவங்களை அகற்றினவர்கள், வெண்வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்கள், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள் தேவனோடே நடப்பார்கள். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவரோடு நடக்கிறவங்க யாரு? வெண்வஸ்திரம் தரித்து. பாவங்கள் கர்த்தரை மறைக்கிற ஒரு தடுப்பு சுவராய் நின்று விடுகிறது. ஆகவே தான் ஏசாயா 59:2 சொல்லுது, உன் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? மறைக்கிறது. பாவமாகிய தடுப்பு சுவரை தகர்த்து கிறிஸ்துவை உன் அருகே கொண்டு வா.
வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கிறிஸ்துவின் அருகே வர வேண்டுமானால், உன் கரம் கோர்த்து நடக்க வேண்டுமானால், உனக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற பாவ சுவற்றை நீ தகர்த்து உன் தேவனை உன் அருகே கொண்டு வா. உன்னில் பாவம் இருக்கிற வரை கர்த்தர் உன்னோடு வாசம் செய்ய முடியாது. தேவ பிள்ளையே, அகற்ற வேண்டிய சோதரிக்கிற சகல பாவங்களையும் அருவருப்புகளையும் தீர்மானம் பண்ணி அதை அகற்றிவிடு. உன்னை அடிக்கடி மேற்கொள்ளும் பாவம் உண்டானால் அதை உபவாசம் என்னும் ஜபம் என்கிற தடியை கொண்டு அடித்து அதை விரட்டி போடு. அல்லேலூயா. பாவத்தை உன் பலத்தை கொண்டு நீ அடித்து விரட்ட முடியாது. உன் சாதுரியத்தை கொண்டு அடித்து விரட்ட முடியாது. இந்த பாவமாகிய பிசாசை ஜபத்தினால் உபவாசத்தினாலே அடித்து துரத்தி இயேசுவோடு கைகோர்த்து நடக்க நீ தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு சஞ்சரிக்க வேண்டுமானால், உன்னோடு நடக்க வேண்டுமானால், பாவத்தை நீக்கி நீ பரிசுத்தத்திலே முன்னேறணும். உன் இருதயமாகிய தோட்டத்திலே இனிய புறாவாக வேண்டுமானால் கொடிய வல்லூர்கள் உன்னை விட்டு அகற்றப்பட வேண்டும். நீ ஒரு புறாவாக அவரோடு பறந்து அவரோடு உறவாடி, அல்லேலூயா, அவர் கரங்கோத்து நடந்து செல்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, யார் தேவனோடு நடப்பாங்க? தேவனுடைய சமூகத்தை எப்பொழுது உணர்வார்கள், அவங்க தான் தேவனோடு நடக்க முடியும். எப்ப கண்ணை மூடினாலும் அந்த தேவனுடைய பிரசன்னம், அந்த தேவனுடைய சமூகத்தை பற்றி ஒரு உணர்வு உண்டாகுதா உங்களுக்கு? கண்ணை மூடினாலே வேற வேற எண்ணங்களும் வேற வேற சிந்தனைகளும் வேற வேற யோசனைகளும் இருக்கிறவங்க தேவனோடு நடக்க முடியாது. எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை உணர்கிற அனுபவம், அவங்க தான் தேவனோடு நடக்கிறவர்கள். சிலவங்க சொல்லுவாங்க, நான் எப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ணாலும் நான் ஆவிக்குள்ள மாறுகிற ஒரு கிருபை எனக்கு இருக்குன்றாங்க. ஜெபம்ட்டு வந்துட்டாலே, ஆராதனை தேவ சமூகம்னு வந்துட்டா அந்த பிரசன்னத்தை நான் உணர்றேன். அவங்க தான் தேவனோடு நடக்கிறவங்க. தாவீது சொல்றாரு, சங்கீதம் 16:8 சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. எப்பொழுதும் அவர் எனக்கு முன்னே. பாருங்க, 2 சாமுவேல் 7:29 தாவீது சொல்றாரு, இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி. தாவீது மட்டும் எப்போது கர்த்தருக்கு முன்னாடி இல்லை, அவன் வீடு எப்போது கர்த்தருக்கு முன்னாடி இருக்குது. எப்பொழுதும், எனி டைம். யாத்திராகமம் 33:15 சோதரிக்கிறோம், மோசே சொல்றாரு, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்துக்கு கொண்டு போகாதரும். உங்க சமூகம் இல்லாம நான் வரமாட்டேன். உங்க சமூகம்தான் எனக்கு வேணும். உங்க சமூகம் இல்லாம இவ்விடத்தை விட்டு நான் புறப்பட மாட்டேன். உங்க சமூகம்தான் எங்களுக்கு தேவை. அல்லேலூயா. 1000 பேர் என் கூட இருந்தாலும் உங்க சமூகம் என் கூட இல்லாட்டி, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கணும். தேவ சமூகம் கூட இருந்துச்சுன்னா நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எந்த பேய்க்கு, எந்த பிசாசுக்கு, எந்த மனுஷனுக்கும், எந்த பில்லி சூனியக்கும், எந்த மாந்திரிகத்துக்கும், எந்த இருட்டுக்கும் பயப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் தேவ சமூகம் அவைகளை எல்லா விட மேலானது. அவன் கதறி ஜெபம் பண்ண, எனக்கு உங்க சமூகம் தான் தேவை. மோசே சொல்ற, ஆண்டவரே நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் தெரியுமா? நீங்க எங்களோடு கூட வருகிறது தான். எங்களோடு நீங்க நடந்து வரீங்க பாருங்க, அதான் எங்கள் விசேஷம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள்? எங்கள் தேவன் எங்களோடு நடந்து வருவதினாலே. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு நடந்து வருவதினால் நாங்கள் விசேஷம்.
மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. பாடுங்க. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. ஓ, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சோதரா, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. இன்னொரு முறை. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. ஜோரே. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். சோதரா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஒரு நாள் ஒரு வாலிபரின் இடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்டான். பாஸ்டர், அதுக்கு முன்னாடிலாம் ஜோ பண்ணு பொழுது, அதுக்கு முன்னாடிலாம் நான் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் பொழுதெல்லாம் நான் கர்த்தருடைய சமூகத்தை உடனே டக்குன்னு என்னால் உணர முடியும். ஆனால் ரொம்ப காலமாய் நான் தேவ சமூகத்தை உணர முடியாத ஒரு, ஏதோ 4 பேருக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவனா நான் வாழ்கிறேன், ஆனால் தேவ சமூகத்தை முன்பு நான் உணர்ந்த மாதிரி இப்போது என்னால் உணர முடியல. நான் என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தை நான் ஈஸியாக ஃபீல் பண்ணுவேன், ஆனால் இப்பெல்லாம் என்னால் தேவ சமூகத்தை அவ்வளோ ஈஸியாக ஃபீல் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் விழுந்துருவானோன்னு பயமாக இருக்குது. தேவ சமூகம் எவ்வளோ இன்பம், அதை அனுபவிச்சேனே, அதில் வாழ்ந்தனே, இப்போ தேவ சமூகம் என்னை விட்டு தூரமாக இருக்க மாதிரி இருக்கு. தேவ சமூகம் என்னோட்ட இல்லாத மாதிரி இருக்கே. நான் வேலைக்கு போகிறேன், சோத்திரம் எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் என் இருதயத்தில் சந்தோஷம் இல்லை. தேவ சமூகத்தை என்னால் உணர முடியும். தேவ சமூகத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தான் அதை இழந்த வேதனை தெரியும். அல்லேலூயா. அந்த வாலிபனுக்கு நான் சொன்னேன், நொறுங்குண்ட இருதயத்தோடு அவட்ட கெஞ்சு கேள். அதுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. ஆண்டவட்ட நொறுங்குண்ட இருதயத்தோடு வா, கதறு, எவ்வளவு அழ முடியுமாளு. இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நொறுங்குண்ட இருதயமா கொண்டு போ. நீ அப்படி செய்வாயானால் அந்த தெய்வத்தின் சமூகத்தை நீ உணர முடியும். ஏனென்றால் சங்கீதத்தின் புஸ்தகம் சங்கீதத்தில் 34வது சங்கீதம் 18 இப்படி சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உன் இருதயம் நொறுங்குண்ட இருதயமாய் நீ கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது அவர் உனக்கு தூரமாய் இருக்காது. அந்த சமூகம் உன்கிட்ட அந்த சமூகம் வரும். 51வது சங்கீதத்தில் 11 தாவீது சொல்றாரு, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. அந்த சமூகத்தை திரும்ப பெறுவதற்கு அவர் என்ன செய்தார்? தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நொறுங்குண்ட இருதயத்தோடு அவன் கதறின பொழுது அந்த சமூகத்தை தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 51வது சங்கீதத்தில் அவர் பாவம் செய்ததனால் தேவனை உணர முடியாமல், தேவனை அனுபவிக்க முடியாமல் அந்த சமூகம் தூர இருந்த மாதிரி இருந்த பொழுது அவர் நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தருடைய வந்தார். அந்த சமூகத்தை அவரால் உணர முடிந்தது. ஹல்லேலூயா. ஆனால் 139வது சங்கீதத்தில் 119வது சங்கீதம் 34 தாவீது சொல்றார், எனக்கு உணர்வை தாரும். உங்க சமூகத்தை நான் உணர முடியாது இருக்கிறேன், எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு, ஹல்லேலூயா, முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்வேன். உங்க சமூகத்தை பற்றிய ஒரு உணர்வு. ஹல்லேலூயா. இந்த காலவேளை இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைய, தேவ சமூகத்தை நீங்க உணர்றீங்களா? ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்க அருகில் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு உங்களை ஆட்கொள்ளுதா பிரதர், சிஸ்டர்?
இல்லை ஏனோ தானோன்னு இருக்கிறோமா? அருமையானவர்களே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனுடைய விதை அந்த இறுதி எப்படி அவன் வசனத்தை உணர்கிறவனாய் இருந்து 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்கிறான். அப்போஸ்தலர் 17:27 இப்படி சொல்லுது, அவர் நம்மில் ஒருவருக்கு எப்படிப்பட்டவர் அல்ல, தூரமானவர்கள், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். இந்த அனுபவம் தான் நமக்கு தெரியுது. என்னுடைய பிழைப்பும் அவருக்குள்ளதான், என் அசைவும் அவருக்குள்ளதான், அவருக்குள்ளதான் இருக்கேன். எனக்கு ஆண்டவர் தூரமா இல்லவே இல்லப்பா, அவர் என் கூட இருக்கிறாரு நீ சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கலேன், நீங்க தான் தேவனோடு கூட இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதா, அதுதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் பாருங்க, அதான் அவர் பெரிய விஷயம். ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, வல்லல் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, காப்பவரும் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நேரமில்லை. ஜபத்தின் மூலமாக கிட்டி சேருகிறவர்கள் இவங்க தான் தேவனோடு நடக்கிறவர்கள். ஜபத்தின் மூலம் கிட்டி சேர்றவங்க. 145வது சங்கீதம் அவருடைய 18வது வசனம் இப்படி சொல்லுது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி வந்துடுறாருங்க? ஆமா, க்ளோஸ் கிட்ட வந்துடுறார். கூப்பிடுறவங்க, உண்மையா கூப்பிடுறவங்க கிட்ட வந்துடுறார். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய அருகிலே கர்த்தர் மிக சமீபமாய் வந்து விடுகிறார். அவருக்கு ஜபத்தை கேட்பதில் அவ்வளவு ஆசை. ஒரு கர்த்தருடைய பிள்ளை முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார்னா அவர் தூரமா இருக்க மாட்டார், கிட்ட வந்துடுறார். அதை குறித்து உபாகமம் 4:7 மோசே என்ன சொல்றார் பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது? ஜெபிக்க நாம் நமது முதல் அடியை எடுத்து வைத்து கர்த்தரை நெருங்கும் பொழுது அவர் பல அடிகளை வைத்து நம்ம கிட்ட வந்துடுறார். நம்ம அவரோடு நடக்கிறவர்களாய் மாறுறோம். ஏன்னா யாக்கோப்பு 4:8 இப்படி சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் என்ன செய்வார்? அவர் நம்மள்கிட்ட சேர்ந்த பிறகு நாம தான் சேரணும். ஜபத்தின் வழியாக, அவரை உண்மையாய் கூப்பிடுகிறதின் வழியாக அவர்கிட்ட நாம சேரும் பொழுது அவர் நம்மோடு சேர்ந்து கைகோர்த்து நடக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர். அல்லேலூயா. 4வது குறிப்பு, கிறிஸ்துவில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்கள் அவங்க தான் தேவனோடு நடக்கிறவர்கள். ஒரு நேரம் இருக்கிறது, அப்புறம் 9 நேரம் அவரை விட்டு போயிடுறவங்க இல்லை, அவரோட நிலைத்திருக்கிறவர்கள். ஆமென். யோவான் 15:5 இப்படி சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதாவானவர் உங்கள் மேல் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கொஞ்சம் கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நம்மோடு எப்போது சஞ்சரிக்க விரும்பும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நம்மோடு எப்போதும் சஞ்சரிக்க விரும்புகிற ஆண்டவர், நம்மோடு எப்போது சஞ்சரிக்க விரும்புகிற ஆண்டவர் என்ன சொல்றார்? யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும்
என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிலைத்திருங்கள் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். யோவான் 15:10 என்ன சொல்லுகிறதுங்க? நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். ஆமா, என்ன சொல்லுங்க? அன்பினால் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன்னு அந்த நிலைச்சு நிக்கிறாங்க பாருங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும், என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த நிலைச்சு நிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் தேவனோடு நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, கத்தரை விடுறதுக்கான பேச்சே இடல. அது என்னவா இருந்தாலும் சரி, அவரோட நிக்கிறவங்க, நிலைச்சு நிக்கிறவங்க. ஆமென்னு சொல்லுங்க. 5வது சொல்ற வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு அவரோடு நடக்கிறவர்கள். சில நேரம் நம்ம அநேக வேளையில் சாத்தான் தன்னுடைய தந்திரங்களினாலே கர்த்தர் ஏதோ நம்மை விட்டு தூரமாய் விலகிவிட்டதை போல, அல்லது அவர் தூரமாய் நிற்பதை போல ஒரு கற்பனை காட்சிகளை நமக்குள்ள பிசாசு உருவாக்க பார்ப்பான். இயேசுவும் கூட இல்லை, இயேசு உன்னை விட்டு விலகிட்டாரு, இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கல, நீ செய்த காரியத்தினால அவர் உன்னை விட்டு விலகிட்டாருன்ற மாதிரி நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவன் உண்டாக்க பார்ப்பான். நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிற மாதிரி தெரில, ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தெரிலன்ற மாதிரி பிசாசு சில வேளையில் தந்திர மந்திரங்கள்ல அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்மள உருவாக்குவான். தேவ பிள்ளை, அப்படிப்பட்ட நேரங்களில் கலங்கி போய்விடாமல் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப சொல்லி, போ பிசாசே, நீ சொல்றதெல்லாம் இல்லை, கர்த்தர் எனக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, அவர் என் கூட தான் இருக்கிறாரு, என்ன என் கையை தான் பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை, நீ அக்கினி ஜுவாலையில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேர்ல என்ன செய்யாது? நீ அக்கினியில நடக்கும் போதும் நான் உன் கூட இருக்கிறேன். சில நேரங்களில் பத்தியா அக்கினி ஜுவாலை பத்தியா, தண்ணீர் உனக்கு சோதனை போராட்டம் பத்தியா, ஆண்டவர் உன் கூட இல்லை, நீ தனியா தான் இருக்கிற பாரு. ஆண்டவர் ஆண்டவர் பைபிள் பைபிள்னு சொல்லி நீ கஷ்டதான் படுற அப்படின்னு பிசாசு வேற மாதிரி சொல்லுவான். நீங்க சொல்லணும், அந்த நடுவில் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு தண்ணீர்களில் நடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அக்கினி ஜுவாலை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த 3 பேரை தூக்கி அக்கினியில போட்டான் நேபுகாத்நேச்சார். அக்கினியில போட்டா அவன் செத்து பொசுங்கி போவான். அவன் சாவறத ரசிக்கிறதுக்காக சோதர நேபுகாத்நேச்சார் உட்கார்ந்துருக்கான். ஆனா அந்த 3 பேரை தூக்கி நெருப்புல போட்டாங்க. தூக்கி போட்டவன் எல்லாம் செத்துட்டான். நெருப்புல விழுந்தவன் என்ன கதியாவான்னு ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தா பைபிள் சொல்லுது, அவர்கள் அக்கினியின் நடுவிலே சந்தோஷமாய் உலாவறாங்க. அப்போ நேபுகாத்நேச்சார் கேட்கிறாரு, மந்திரிமார்களை பார்த்தியப்பா, நம்ம 3 பேரை தானேப்பா உள்ள தூக்கி போட்டோம், கணக்கு தப்பா? ஆமாங்க, 3 பேர் தான். 4 பேர் நடக்கிறாங்க, உலாவறாங்களே அப்பா. 4வது ஆளின் சாயல் தேவ புத்தருடைய சாயலை போல இருக்கே. அதை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது? தானியேல் 3:25 இப்படி சொல்லுகிறது. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறார்கள். நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடு கூட திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்து, தேவனுடைய புத்திரர் சொல்லப்படுற அவர், அவருடைய கைகளை கோர்த்து அந்த அக்கினியில நடக்கிறதை பார்க்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை. போராட்ட சோதனை நிறைய உனக்கு வரலாம், ஆனா உன் கையை பிடிச்சு அவர் நடப்பாரானால் எந்த சோதனையாலும் எந்த பிரச்சனையினாலும் உனக்கு ஒன்றும் நேர போகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ உங்களுக்கு என்ன செய்யாது, அவர் உங்க கூட இருக்கிறாரு. வாக்குத்தத்தங்களை பிடிச்சு சகோதரிய சகோதர சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை நடுவில் போறியா,
போராட்டத்தின் நடுவில் போறீங்களா? பிசாசு நேரம் சொல்லுவான், ஆண்டவர் உன்னை கைவிட்டாரு, உன் கதி அவ்வளவுதான், உன் குடும்பம் அவ்வளவுதான், உன் பிள்ளைகள் அவ்வளவுதான். நீ சொல்லும், நான் ஒருவேளை நீ தண்ணீரில் நடக்கிறேன், ஆறுகளை கடக்கிறேன், அக்கினி ஜுவாலை கடக்கிறேன்னு பாக்குறியா? என் ஆண்டவரும் என் கையை பிடிச்சு என் கூட தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் அவர் என் கூட தான் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மேஜர் கொடுங்க, ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார், அவர் நாமத்தை நீ ஒட்டும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ ஒட்டும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார். உன்னதமானவர் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சிங்கத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டை அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார். அவர் சேட்டை அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார். அவர் சேட்டை அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓடுவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு தாய் தகப்பனால் கைவிடப்பட்டவனாய் ஒண்டியாய் அவன் நடந்து போகிறான். என் வாழ்க்கை என்ன, என் நிலைமை என்ன? ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னாங்களே, சோத்திரிக்கும். என்னுடைய தாத்தா ஆபிரகாம் ஆண்டவரை பற்றி சொன்னாரே, என்னுடைய அப்பா ஈசாக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்களே, என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு ஒருவேளை அவன் என்ன நினச்சிட்டு போனானோ தெரில. ஆனால் ஒரு இடத்துல ஆண்டவர் யாக்கோபோடு இடைப்பட்டார். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து, நீ திரும்பி வரும் மட்டும் நான் உன் கூட இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். அன்றைக்கு யாக்கோப்பின் கையை பிடிச்சு நடந்தார். சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நீ மட்டும் நடக்கிற நினைக்காத, பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறேன்னு உலகம் உன்னை நிறைய கமாண்ட் அடிக்கலாம். ஆனால் நீ சொல்லணும், கர்த்தர் என்னோடு கூட நடக்கிறார். மத்தேயு 28:20 ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யோசுவா 1:5, நீ உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். உன் கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் உன்னோடு கூட நடக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். நீ பரிசுத்தமா இருக்கும்போது, தேவ சமூகத்தை நீ உணரும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது, அவர் ஏன் உன்னை விட்டு போறாரு? ஆண்டவர் உன்னை குறித்து என்ன சொல்ல தெரியுமா? இந்த சபையில ஒரு கூட்டம் உண்டு, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல், அவர்கள் பாத்திரவான்களை பாடையாடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடே நடப்பார்கள், என்னோட நடப்பார்கள் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் சொல்லும்படியாக, இந்த செய்தியை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் எண்ணும்படியாக பாவத்தை அகற்றி விடுங்கள். எப்பொழுது தேவ சமூகத்தை உணர்கிற அந்த இடத்துல வாங்க, ஜெபத்தின் மூலமாக அவரை கிட்டி கொண்டு வாங்க.
தேவனுடைய பிள்ளையே, பிசாசு 1000 சொல்லும் அவர் உங்க கூட இல்லைன்னு. நீங்க வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லணும். கிறிஸ்துவில நீங்க நிலைச்சு நிக்கணும். யாருக்காகவும் இயேசு விட்டுறக்கூடாது, யாருக்காகவும் இயேசு விட்டு விலகி போகக்கூடாது. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சு நிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், சோத்திரிக்கிறோம். சிலர் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் வெண்வஸ்திரம் தரித்து இயேசுவோடே கூட நடந்தார்கள். அப்படிப்பட்டவர்களாக நாங்களும் இருக்க விரும்புகிறோம். நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஹல்லேலூயா அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அவரோடு நடப்பேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. பாடுவோம். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காதே. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கிற காலமோ, வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவே, இயேசுவின் பின்னால் செல்வேன், இயேசுவோடே நடக்கிறவர்கள் திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகத்தின் பின்னா. சிலுவையே முன்னா, உலகத்தின் பின்னா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நல்ல கைகளை தட்டி அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம். தங்களை வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால்
வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெபிப்பவர்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமானால், எழுதப்பட்ட பேர் நிலைச்சிருக்க வேண்டுமானால், நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கிறவர்களாக, அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக, அவரோடு சம்பாஷிக்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாள் இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை எங்களுக்கு நித்தம் தாங்க. ஆண்டவரே சோதரம், உம்மோடு நடக்கிற அனுபவம். ஏனோக்கு உம்மோடு நடந்தான், நோவா உம்மோடு நடந்தான், தாவீது உம்மோடு நடந்தான், ஆபிரகாம் உம்மோடு நடந்தார், மோசே உம்மோடு நடந்தார். ஆண்டவரே, இந்த பரிசுத்தவான்கள் உம்மோடு நடந்தார்களே, அதுபோல கைகளை தட்டி நாங்கள் உம்மோடு நடக்க, எங்கள் சபையின் வாலிபர்கள் உம்மோடு நடக்க, என் சபையார் உம்மோடு நடக்க, உம்மோடு நடக்கிறவர்களா எங்களை ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை ஆண்டவரை மறந்துடாம, அதை குறித்த ஒரு நினைவும் அதை குறித்த ஒரு உணர்வும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அதை நினைத்து கொண்டே வீட்டுக்கு போகட்டாம்ப்பா. கர்த்தரோடு நடக்கிற அனுபவம் எனக்கு வேணுமேங்கிற வாஞ்சை விருப்பத்தை அவங்களுக்குள்ள உண்டாகும். இந்த வாரம் அப்படி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், அவர்கள் தேவைகளை சந்தியும், அவருடைய பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடும், அவர்கள் வேண்டுகிறதுக்கு விரும்புகிறதுக்கு மேலானவர்களை செய்வீராக. ஜெபிக்கிறவர்களாய், நம்முடைய சமூகத்தை உணர்கிறவர்களாய், பாவத்தை அகற்றுகிறவர்களாய், கிறிஸ்துவிலே நிலைத்து நிற்கிறவர்களாய், வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டவர்களாய், உம்மோடு நடக்கிறவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா சொல்லுங்க, என் ஆத்துமாவே. சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை பால வயது போல. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேக வழிநடத்துதல் என்னாலும் அவரோடு நடக்கிற அனுபவத்தோடு பிள்ளைகள் இருப்பார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.